நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பெரிய வெற்றிக்கு நாம எடுக்கிற ஒரே ஒரு முடிவோட இம்பாக்டை விட நாம செய்யற சின்ன சின்ன செயல்கள், நம்மளோட எண்ணங்கள், இது எல்லாத்தோட கூட்டு சக்தி இருக்குல்ல, அதுல கிடைக்கிற வெற்றி தான் நிரந்தரமானது, நீடித்து இருக்கக்கூடியது. ஒரு நாள் ப்ரஷ் பண்றதுனால உங்க பல்லு ஸ்ட்ராங் ஆயிடுமா? இல்ல ஒரே ஒரு நாள் நீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால பணக்காரங்களாயிடுவீங்களா? ஒரு நாள் மட்டும் புக்கு படிச்சு நீங்க ஞானி ஆயிடுவீங்களா? இல்ல ஒரே ஒரு நாள் மெடிடேட் பண்றதுனால உங்க மைண்ட் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுமா? பட் நீங்க தினமும் பல் தேய்க்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல உங்க பல்லு ஸ்ட்ராங் ஆகும். தொடர்ந்து பல வருஷம் நீங்க பணத்தை சேமித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய செல்வந்தராக முடியும். தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறது மூலமா நீங்க சிறந்த அறிவாளி ஆயிடுவீங்க. தொடர்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறது மூலியமா உங்க மனம், சிந்தனை, ஆற்றல் மேலும் மேலும் வளரும். இதே மாதிரி தாங்க சின்ன செயல்கள், ஆனா அதுலேருந்து கிடைக்கிற பலன் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கூட்டு சக்தியின் வெற்றி, த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட். வெல்கம் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த சேனலை பார்க்க வந்த அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். சென்ற நூற்றாண்டின் ஆக சிறந்த நடிகர் மற்றும் கும்ஃபு பிராக்டிஷனர் ப்ரூஸ்லி என்ன சொல்றாருன்னா, நான் 10,000 கிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறவனை விட ஒரு கிக்கை 10,000 தடவை செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, அவனுக்கு நான் அதிகம் பயப்படுவேன் அப்படின்னு. ஒரு விஷயத்த பல முறை செய்யும் போது அவங்க அதுல தன்னையே அறியாம நிபுணத்துவம் பெற்று விடுகிறார்கள் அப்படின்னு. ஒரு விஷயத்துல நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நாம எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்டா இருக்கணும் அப்படின்றத விட கன்சிஸ்டண்டா இருக்கோமா, அந்த விஷயத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எடுத்த விஷயத்த விடாம செய்யறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நம் எண்ணம், சிந்தனை, செயல், இது மூலியமா காம்பவுண்ட் எஃபெக்டோட முழு பலனையும் நாம் அடையிறதுக்கு நாம் ஒரு 5-6 ஸ்டெப்பை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணினாலே போதும். நம்பர் 1, ஸ்டார்ட் டைனி. உங்கள் கோலை பெரிய கோலாகவே இருந்தாலும் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெப். நீங்கள் முதல்ல அந்த கோலை சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் பணம் சேர்க்கறதா இருந்தால் மந்த்லி நான் இவ்வளவு பணத்தை இதுக்குன்னு நான் ஒதுக்கி வைப்பேன் அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக சேர்க்கறது மூலியமாக நீங்கள் வெற்றியாளராக ஆக முடியும். பாயிண்ட் நம்பர் 2, கன்சிஸ்டன்சி. ஏதோ ஒரு நாள் ஆர்வம் இருக்கும்போது அதை சூப்பராக செஞ்சுட்டு நிறைய கேப் விட்டுட்டு ரொம்ப நாள் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பலன் தர போகிறதில்ல. அதுக்கு மாறாக ஒரு விஷயத்தை சின்னதாக எடுத்துக்கிட்டு அதை ரெகுலராக செய்யறது மூலியமாக கண்டிப்பாக உங்களால் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். 3வது முக்கியமான விஷயம் பொறுமை தாங்க. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறாங்க இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிடணும், அதோட பலனை நான் உடனே அடைஞ்சிடணும்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமை இல்லாத எல்லா காரியமும் உங்களுக்கு அவ்வளோ வெற்றியை தராது. பதறிய காரியம் சிதறும். அடுத்த முக்கியமான விஷயம் 4வது பாயிண்ட், ட்ராக் யுவர் ரெக்கார்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. அதோட ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு நல்லா நோட் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் உங்களால் நீங்கள் எந்த பாத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இது உங்களுக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 5, ஸ்டாக் யுவர் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஜ் புக்கு படிச்சிட்டீங்க. இந்த ஹேபிட்டை கொஞ்ச நாள் செஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். திஸ் இஸ் த டைம் நீங்கள் இன்னொரு ஒரு புது நல்ல விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம், இல்லை மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே ஒரு ஹேபிட் இல்லைங்க, 2 டிஃப்ரெண்ட் ஹேபிட்ஸை செய்வீங்க. இப்போ இந்த 2 ஹேபிட்ஸை கொஞ்ச நாள் செஞ்சு பழகிட்டீங்கன்னா உங்கள் மைண்டு ட்ரெயின் ஆகிடுச்சா, ட்ரை டு ஆட் 1 more good habit into your rhythm. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் செய்கிற இந்த எஃபர்ட்டும் இந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனா என்ன? நல்ல புக்கு படிக்கிறோமா, உங்கள் சிந்தனை மாறுதா, தட் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ரொம்ப நாள் பணம் சேர்த்து வைக்கிறீங்களா, உங்கள் பேங்க்கில் நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கிட்ட சேவ் ஆகியிருக்கா, தட் இஸ் அ குட் ரிஃப்ளெக்ஷன். மாறா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
கொஞ்ச நாள் பணம் சேர்த்து வச்சு ஒரே நாளில் செலவழிச்சிடுவாங்க. அப்போ உங்களோட மொத்த எஃபர்ட்டும் அந்த இடத்துல வேஸ்ட்டாக போயிடும். என்ஷூர் தட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான ஒரு பிரதிபலிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம சின்ன சின்ன ஹாபிட்ஸை மாற்றுவதன் மூலம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது மூலம் என்னென்னலாம் பெனிஃபிட் அடையலாம். நம்பர் 1, நாம் நமக்கான புது ஐடென்டிட்டியை உருவாக்கிக்க முடியும். இவன் இப்படிதான், இவன் ரொம்ப லேசி, இவன் ரொம்ப ஊதாரி அப்படின்ற நம்ம மேலே இருக்கிற ஒரு தவறான ஐடென்டிட்டி எதுவாக இருந்தாலும் நாம் நம்ம காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலியமாக கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டு போட்டு நமக்கான புது முகவரியே நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். கொஞ்ச நாள் நம்ம விடாமல் படிச்சுட்டு இருக்கிறது மூலியமாக புது கருத்துக்களை நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் ரொம்ப மாறிட்டான்ப்பா, அவன் ரொம்ப புத்திசாலிப்பா, இப்போல்லாம் சூப்பராக பேசுகிறான்னு தெரியுமா, எவ்வளோ தாட்ஸ் அவனுக்கு இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த அடையாளத்தை மாற்ற முடியும். அடுத்த பாயிண்ட், உந்து சக்தி. இப்படி நாமளே மோட்டிவேட் பண்ணிட்டு நிறைய நல்ல நல்ல ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை இன்னும் அது மோட்டிவேட் பண்ணும். வெளியிலேருந்து யாரோ ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். சரி, இதை நான் செஞ்சுட்டேன், அடுத்து நான் என்ன கோல் செட் பண்ணுறது, இன்னைய விட நான் நாளைக்கு எப்படி இன்னொரு ஒரு பெரிய ஆளாக பெட்டராக ஆகி காட்டுறது அப்படின்னு நம்ம காம்படிஷன் நமக்குள்ளே இருக்குமே தவிர மற்ற யாரையோ இல்லை மற்ற எந்த ஒரு சக்தியையோ நாம் போட்டியாக எடுக்கவே மாட்டோம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், லாங் டேர்ம் இம்பேக்ட். இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம செய்கிற எந்த செயலுக்குமே குறுகிய கால பயன் இருந்தால் அது நமக்கு பத்தாது. நாம் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமா நம்மளோட டைம், நம்மளோட எனர்ஜி எல்லாம், இது லைஃப் லாங் நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் செக் யுவர் ஆக்ஷன் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் வெரி பாசிட்டிவ். அடுத்த விஷயம், உங்களோட பேஸ் லைனே இம்ப்ரூவ் ஆகிடும். மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை இதுதான் உங்கள் ஸ்டாண்டர்ட்னு செட் பண்ணிக்கிறது மூலியமாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு வின்னர். அண்ட் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இட் ரெடியூசஸ் பர்ன் அவுட். ஏன்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது மூலியமாக, எப்போவுமே ஒரு எனர்ஜியோட இருக்கிறது மூலியமாக நீங்கள் எல்லாரையும் விட அந்த ஸ்டாண்டர்டை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திட்டீங்க. உங்கள் மைண்ட், பாடி, சோல் எல்லாமே இதன் மூலியமாக வேறு லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்களும் உங்கள் லைஃப்பில் வெற்றியாளராகலாம். எப்போ? சின்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அது மூலியமாக நிறைய வெற்றியை பெறுங்க. பிகாஸ் எவ்ரி பிக் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ வெரி டைனி ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட் என்ன? கமெண்ட் டவுன். எந்த ஹேபிட் மாற்றினா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப வெற்றி பெறுவீங்க அதை எங்களுக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுள்ள பிரியா. Stay tuned with Musings with Priya. Thank you.